பேர்ல் அவென்யூ அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் சைட்டில் நம்ம 1 பிஹெச்கேவும் மேலே 2 பிஹெச்கே இருக்குது. ஆனால் இப்போ கீழே மட்டும் செப்பரேட்டாக நமக்கு இன்டீரியர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஹாலில் பார்த்திங்கன்னா ஷோகேஸு ப்ளஸ் டிவி யூனிட்டு அண்டு கிச்சனில் ஃபுல் மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்குறோம். வாங்க நம்ம ஒர்க்கு 1 பை 1 என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், அது என்ன கலர் மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கோன்னு 1 பை 1 உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் ஹைட்டில் ஃபுல் வாலும் அப்படியே உங்களுக்கு ஃப்ளூட்டட் பேனல் டீக்கில் உங்களுக்கு கவர் பண்ணி அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பாட் லைட் கொடுக்காம உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட் மேட்ச் பண்ணி இந்த டிவி யூனிட்டை மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பிளைன் ஒயிட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு டீக்கு கூட உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த டிவி பேனல் மாட்டுற ஷீட் பார்த்திங்கன்னா டிவி மாட்டுற பேனல் ஷீட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 60லேருந்து 65 இன்ச் வரைக்கும் இந்த டிவி பேனலில் மாற்றிக்கலாங்க. இதில் தாராளமாக நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணி மாட்டலாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, இதில் உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணால் தாங்குமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. டிவி நான் பெரிய டிவி மாட்டுவேன், இதில் தாங்குமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்காக என்னென்னா நாங்கள் ஃபுல்லாகவே இங்கே பார்த்திங்கன்னா ரீஃபர் இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஒரு சில பேர் இன்டீரியர் பண்ணுறவங்க என்ன பண்ணிடுறாங்க, மறந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் உங்களுக்கு அதில் ஸ்க்ரூ பண்ண முடியாத ரீசனாக இருக்கலாம். மற்றபடி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஃபீட்டுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 1 ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே ரீஃபர் இன்சர்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் வாலில் அடிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட கிளாம்பு எடுத்து நீங்கள் டேரெக்டாக இதில் வச்சு உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணாலே போதும். நாங்களே உங்களுக்கு டிவி மாட்டி கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு டிவி மாட்டினா கூப்பிட்டா கூட நம்மளே வந்து டிவி மாட்டி கொடுத்துருவோங்க. அப்படி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பாக்ஸு ஒரு வெர்டிக்கலாக ஒரு 7 ஃபீட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் பாக்ஸு ப்ளஸ் உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டிண்டர் கிளாஸ் போட்டு பிளாக் கலரில் உள்ள ஒரு கிளாஸ் போது பார்ட்டிஷன் மட்டும் பண்ணி உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஓப்பன் மட்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நீடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த டிசைன் நமக்கு கொடுத்துட்டாங்க, நமக்கு இந்த மாதிரி பண்ணால் போதும், டீசெண்டாக இருக்கணும், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு லுக்கு நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் 7 ஃபீட்டுக்கு பண்ண சொன்னாங்க. 7 ஃபீட்டுக்கு பண்ணால் நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டிசைனை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் எதுக்கு விட்டுருக்கோன்னா, இங்கே செப்பரேட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் ரெடிமேடாக வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த ரெடிமேட் பூஜா யூனிட்டை பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸை மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து உங்களுக்கு இந்த டிவி யூனிட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு பூஜா யூனிட் செப்பரேட்டாக பண்ணணுன்னா கூட நம்மளும் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. எவ்வளோ நாள் யூஸ் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அந்த இடத்த ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்துட்டிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிவி யூனிட் டிசைன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஷோகேஸ் வால் இருந்துச்சுங்க. மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் விடுறதில்ல. இது வந்து சேல் பில்டிங்னால அவங்க வந்து மேக்ஸிமம் ஷோகேஸ் வால் விட்டுருக்காங்க. வேணும் நீட் இருக்கிற தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க டீக் அண்ட் ஒயிட் மேட்ச் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் வந்து ஸ்டாச்சூஸு ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி வெளியே ஸ்லைடிங்கில் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியே அந்த ஸ்டிப் ஒர்க் பாருங்கள் கோல்டு லைனில் கொடுக்கும்போது லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 50 டிசைனுக்கு மேலே இருக்குங்க. அந்த டிசைன் வந்து உங்கள் வாலுக்கு எது நீட்டாக மேட்ச் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த கார்னர் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளவர் பாட்டு சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு கார்னர் கேட்டிருந்தாங்க. அந்த கார்னரும் நம்ம யூபிவிசிலே போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா, அவங்களுக்கு வந்து சோஃபா வந்து அந்த கார்னரில் அவங்க சோஃபா போடுறேன்னு சொன்னாங்க. அதனால் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக டபுள் டோர் செட் பண்ணி உங்களுக்கு வெர்டிக்கலான ஒரு போர்ஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சிட்டிங் ஏரியா தாங்குமான்னு கேட்டால் தாராளமாக தாங்குங்க. 2 பேர் இல்லை 3 பேர் உட்காந்தாலும் தாராளமாக தாங்கும். நம்ம பெட்டு அந்தளவுக்கு கவர் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு 3 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ ஒரு பெட்டு மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சோஃபாவோட பர்பஸ் நல்லா யூஸ் ஆகுங்க. அப்படிங்க ஒரு ஸ்டேர் கேஸ் ஏரியா இருந்துச்சுங்க, அண்டர் ஸ்டேர் கேஸு. அந்த ஸ்டேர் கேஸு கீழே அவங்க யூபிஎஸ் ப்ளேஸ் பண்ணுறதா இருக்குது. இப்போ ப்ளேஸ் பண்ணல, ஃப்யூச்சரில் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு 3 டோர் கவர் பண்ணி அந்த ஏர் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோம். யூபிஎஸ்க்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர் வென்டிலேஷன் வைக்க சொல்லுங்கள். யாராவது வைக்கலைன்னா மறந்தால் கூட நீங்கள் மேக்ஸிமம் ஏர் வென்டிலேஷன் வைக்க சொல்லுங்கள். ஏர் வென்டிலேஷன் எதுக்கெல்லாம் வைக்கணும்னா வாஷ் பேசன் ப்ளஸ் உங்களுக்கு அந்த மாதிரி யூபிஎஸ் வைக்கிற இடத்துல, அப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வைக்கிற இடத்துல, அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்மெல்ஸு இல்லை வேறு ஏதாவது லீக் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் யாராவது வைக்கிறதுக்கு மறந்தால் கூட ஏர் வென்டிலேஷன் கண்டிப்பாக வைக்க சொல்லுங்கள். ஓகேங்களா?
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதிலே உங்களுக்கு நிறைய டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கஸ்டமர் நீடு பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ளோஸ்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். இது தெரியாத மாதிரி ஹைட் ஆகிற மாதிரி பண்ணணுனாலும் நம்ம நீட்டாக டீசெண்டாக பண்ணி கொடுத்துடலாங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே டீக் அண்ட் ஒயிட் தான் காம்போ பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அது டீக் அண்ட் ஒயிட் கொடுக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே. வாங்க கிச்சன் பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வித்து ஹைவரி மார்பிள் ஃபினிஷிங்கில் கிச்சன் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கிறோம். பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு பண்ணனால நம்ம வந்து உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க. இல்லை எனக்கு வந்து லுக்கு பார்த்தா பிரைட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு ப்ளைன் கலர்ஸு அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் டைப்பில் உங்களுக்கு ஒரு பாட்டம் போட்டு வச்சுருந்தாங்க, பெட்டு எதுவுமே போடல, ப்ளைனாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ப்ளைனாக நம்ம வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த எல் டைப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ, ஒரு மாடல் கிச்சனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஸ்டோரேஜ் எப்போவும் போல் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி ஏர் வென்டிலேஷன் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இங்கே ஃபுல்லாகவே டேண்டம் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க, ஒயர் பேஸ்கெட் யூஸ் பண்ணல. டேண்டம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸில் வந்துடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவல் டைப்பில் வந்துடும். நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் டேண்டம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒயர் பேஸ்கெட்னால் நம்மளே வந்து கழட்டி உள்ள சைடில் இது இருக்கோ அதை கழட்டிட்டு நம்ம உங்களுக்கு கழட்டின வீடியோ கூட நம்ம கீழே ஏதோ ஒவ்வொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேண்டம் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணிவிட்டு நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் ட்ரைன் பண்ணிவிட்டு இதில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன் போட்டு கொடுத்துருக்கோம் 6 இன்ச்சில். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸ் வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக 8 இன்ச்சில் போட்டு கொடுத்துருக்குறோம். அதுவும் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸரோட ஒரு டேண்டம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஃபீட்டில் உங்களுக்கு ஒயர் பேஸ்கெட்டில் ஆயில் புல் அவுட் போட்டு கொடுத்துருக்கோம். கார்னர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஃபோல்டபுள் தான் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் ஃபோல்டபுள் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டோம். ப்ளஸ்ஸு இங்கே ஒரு விக்கர் பேஸ்கெட்டு, அதே மாதிரி செப்பரேட்டாக விக்கர் பேஸ்கெட் கேட்டாங்க, அதேமாதிரி விக்கர் பேஸ்கெட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் ஸ்டோரேஜ்க்காக பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசிஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு பொருள் வைக்கிற மாதிரி அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிஸ்லேயே சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி அதில் டிசைன் பண்ணி உங்களுக்கு இந்த புல் அவுட் ஒன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டோரேஜ் தான் இருக்குங்க. அதனால் அது மட்டும் உங்களுக்கு பெரிய திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம். உங்களுக்கு கடப்பாக்கல் போட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கொடுப்போம். சப்போஸ் கடப்பாக்கல் போடலன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் வேணுனாலும் நம்ம யூபிவிஸ்லேயே பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூ பண்ணி நம்ம செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் அடித்து கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே பாருங்கள் ஒரு அழகாக ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க. டைல்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் ஹீட்டான பொருளை வந்து டேரெக்டாக இதில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டேமேஜ் ஆகும், இந்த சப்போஸ் பல்ஜ் ஆகும். அதுக்காக நீங்கள் மேக்ஸிமம் கிளாஸோ ப்ளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கிரேனட்டு இல்லாட்டினா ஒரு டைலு, அந்த டைலுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி இந்த பார்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2ஆக டிவைட் பண்ணி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டைனிங்காகவும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக யூபிவிசிலேயே உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி உள்ளே என்ன ஸ்டோரேஜ் வேணும் பண்ணிக்குவோம். இல்லை எனக்கு இதில் ட்ரா வேணும், ட்ராலிஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீட் இருந்தால் கூட இதில் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 5C பாக்ஸ் வந்து அடித்து கொடுத்துருக்குறோம். எல்லா சைட்டுக்கும் நான் சொல்கிறது 5C பாக்ஸ் ரொம்ப நீடாக இருக்குங்க. உங்களுக்கு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே இதிலேயே வச்சு எடுக்கிறக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 5C பாக்ஸு ஒவ்வொரு சைட்லேயே பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எப்படி பார்ட்டிஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்டிஷன் டிவைட் பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு சின்ன திங்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 பார்ட்டிஷனாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பெரிய பெரிய திங்ஸ் தான் வைக்கணும் அப்படிங்கிற நீர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் பார்ட்டிஷனாக பண்ணி கொடுத்துருவோம். அதில் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டோரு டிண்டட் கிளாஸ் போட்டு உள்ளே இருக்கிற பொருள் வெளியே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வெளியே அவுட்லைன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பார்டர் கொடுத்து பிளாக் கலர் கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு 5C பாக்ஸு சேம் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இதுவும் பண்ணி கொடுத்துட்டோம். மேலே பார்த்திங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் கோல்டு கலர்லேயே ப்ளைன் கோல்டுலேயே உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் அடிச்சிருப்போம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பர்கோலா செட்டப் பண்ணி, அதாவது வாஷ் பேசன் இருக்குது, அந்த வாஷ் பேசன் பக்கத்துலேயே ஒரு லேசர் கட்டிங் CNC கட்டிங் எடுத்து அதில் என்ன டிசைன் கஸ்டமைஸ் பண்ணணும், அதாவது இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒரு அழகாக காட்டணுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாஷ் பேசன் இருக்குது. அந்த வாஷ் பேசனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட
இந்த பக்கம் நம்ம அதாவது உட்காரும்போது உங்களுக்கு கால் இது விடும்போது இந்த ஃபுல்லாக ஷீட் கொடுத்து மறைச்சோம்னா அந்த சைடாக உட்காந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நான் வந்து கால் உள்ளவருக்காக இந்த பாக்ஸே நான் சொன்ன மாதிரி 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே என்ன டிசைன் கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை வந்து மார்பிள் ஃபினிஷ்லேயே ஃப்ளூட்டட் பேனலில் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே அதே மாதிரி செல்ஃப் எதுவுமே இல்லாதனால ஃபுல்லாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டால் யூனிட் பாக்ஸ் அடித்து கொடுத்துருக்கோம். யூபிவிஸ்லேயே உங்களுக்கு மேலே அடித்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் மேலே மட்டும் டிண்டட் கிளாஸ் போட்டு பிளாக் கலர் கிளாஸ் போட்டு உள்ளே இருக்கிற பொருள் வெளியே தெரியாமல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு ப்ரீமியம் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுவோங்க. நீங்கள் ஏன் லோ பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி இல்லை ஹை பட்ஜெட்டில் போனாலும் உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த கலருக்கு என்ன நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்ச்சஸ்ஸு ஹேண்டில்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்குறோம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் நம்ம யூபிவிஸ்லேயே பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதிலேயே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் திங்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சின்னது பெருசு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒயிட் கலர் டோர் மேட்ச் பண்ணி அதிலே பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு பெருசு சின்னது போடுற மாதிரி உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன கிச்சனாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கிச்சனாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம்.